Welcome to TN Science World. Today we see the topic in 10th standard unit 16 plant and animal hormones. TN Science World வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் காண இருக்கக்கூடிய பாடம் 10ஆம் வகுப்பு அறிவியலில் அலகு 16 தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன் என்கின்ற பாடத்தினுடைய காணொளியை காண இருக்கின்றோம். At the end of the lesson, the students will be able to define hormones. ஹார்மோன்களை வரையறை செய்தல், list out plant hormones, தாவர ஹார்மோன்களை வரிசைப்படுத்துதல், classify plant hormones into growth promoters and growth inhibitors, வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் வளர்ச்சி அடக்கிகள் என தாவர ஹார்மோன்களை வகைப்படுத்துதல். And then differentiate the physiological effect of various plants hormones. பல்வேறு தாவர ஹார்மோன்களின் வாழ்வியல் விளைவுகளை வேறுபடுத்துதல். Understand how plant hormones control and coordinate various physiological activities in plants. தாவரங்களின் வாழ்வியல் செயல்பாடுகளை தாவர ஹார்மோன்கள் எவ்வாறு கட்டுப்படுத்தி ஒருங்கிணைக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளுதல். Know the various endocrine glands in human body. மனித உடலில் உள்ள பல்வேறு நாளமில்லா சுரப்பிகளை அறிந்து கொள்ளுதல். Identify the location and structure of endocrine glands in human body. நாளமில்லா சுரப்பிகள் மற்றும் நாளமுள்ள சுரப்பிகள் ஆகியவற்றுக்கு இடையேயான வேறுபாட்டை அறிந்து கொள்ளுதல். டிஃபரன்ஷியேட் எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் கிளான்ஸ். அதற்கு முன்னதாக மனித உடலிலே வெவ்வேறு இடங்களிலே அமைந்துள்ள நாளமில்லா சுரப்பிகளையும் அவற்றினுடைய அமைப்பையும் அடையாளம் காணுதல். நோ த ஸ்பெசிஃபிக் சைட் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ். ஹார்மோன்கள் செயல்படும் குறிப்பிட்ட இலக்கு உறுப்புகள் மற்றும் அவற்றினுடைய பணிகளை அறிந்து கொள்ளுதல். ஐடென்டிஃபை த டிசார்டர்ஸ் which occur due to decreased or increased hormone secretion. ஹார்மோன் சுரத்தலின் காரணமாக ஏற்படக்கூடிய பல்வேறு குறைபாடுகளை அறிந்து கொள்ளுதல். These are the learning objectives of this lesson. And then introduction. The word hormone derived from the Greek word hormone meaning to excite. The function of control and coordination in plants is performed by chemical substances produced by the plants called plant hormones. In plants, several cells are capable of producing hormones. The phytohormones are transported to different parts of the plants to perform various physiological functions. கிளர்ச்சி என்ற பொருள்படும் ஹார்மோன் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து தான் ஹார்மோன் என்னும் சொல் உருவாகியது. தாவரங்களால் உற்பத்தி செய்யப்படும் சில வேதிப்பொருட்கள் தாவரங்களில் கட்டுப்படுத்துதல் மற்றும் ஒருங்கிணைத்தல் போன்ற பணிகளை செய்கின்றன. இவை தாவர ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. தாவரங்களின் பல்வேறு செல்கள் தாவர ஹார்மோன்களை உற்பத்தி செய்யும் திறன் படைத்தவை. இத்தாவர ஹார்மோன்கள் பல்வேறு விதமான வாழ்வியல் செயல்பாடுகளை செய்வதற்கு தாவரங்களுடைய பல பாகங்களுக்கும் கடத்தப்படுகிறது. முதுகெலும்புள்ள விலங்குகள் நாளமில்லா சுரப்பிகள் மற்றும் பல்வேறு செயல்பாடுகளை வேதியியல் ஒருங்கிணைப்பு மூலம் பராமரிக்கின்றன. இந்த சுரப்பி மண்டலம் ஹார்மோன் என்னும் வேதியியல் தூதுவர்களை சுரக்கும் சுரப்பி மண்டலமாகும். உடற்செயலியல் செயல்களான செரித்தல், வளர்ச்சி, இனப்பெருக்கம் போன்றவற்றை ஹார்மோன்கள் கட்டுப்படுத்துகிறது. எண்டோக்ரைன் கிளான்ஸ். நாளமில்லா சுரப்பி இஸ் த வெர்டிபிரேட் அனிமல் பொசஸஸ் ஆர் டைவர்சிஃபைடு கம்யூனிகேஷன் சிஸ்டம் டு கோஆர்டினேட் physiological and metabolic function by chemical integration. The endocrine system acts through the chemical messengers known as hormone, which are produced by specialized glands. Physiological process such as digestion, metabolism, growth, development and reproduction are controlled by hormones. இதெல்லாம் ஹார்மோன்களை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ நாளமில்லா சுரப்பிகள் ஹார்மோனை சுரக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். நாளமில்ல சுரப்பிகள் எதை சுரக்குது அப்படின்னா என்சைமை சுரக்குது. இது ரெண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். டக்ட்லெட்ஸ் கிளான்ஸ் செக்ரீட்ஸ் ஹார்மோன்ஸ், டக்ட் கிளாண்ட் செக்ரீட்ஸ் என்சைம்ஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட.
அடுத்தது பிளான்ட் ஹார்மோன்ஸ். பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஆர் ஆர்கானிக் மாலிகுல்ஸ், கரிம மூலக்கூறுகள் that are produced at extremely low concentration in plants. These molecules control morphological, physiological and biochemical response. புறத்தோற்றத்தில் செயலியல்லையும் உயிர் வேதியியல்லையும் அதிக அளவு தாவரங்களுடைய குறைவான செறிவிலே உற்பத்தி செய்யப்படும் கரிம மூலக்கூறுகளே தாவர ஹார்மோன்கள் எனப்படும். இம்மூலக்கூறுகள் புறத்தோற்றம், செயலியல் மற்றும் உயிர் வேதியியல் பதில் விளைவுகளை கட்டுப்படுத்துகிறது. அப்போ தாவர ஹார்மோனுடைய வகைகள் என்ன? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, ஆக்சின்ஸ், சைட்டோகைனின், ஜிப்ரலின்ஸ், அப்சிசிக் ஆசிட் அண்ட் எத்திலின், இவை ஐந்துமே தாவர ஹார்மோனுடைய வகைகள். Among these plant hormones, axins, cytokinins and gibberellins promote plants growth while abscisic acid and ethylene inhibit plant growth. முதல்ல பார்த்தீங்கன்னா இவற்றில் ஆக்சின்களும் சைட்டின்களும் மற்றும் ஜிப்ரலின் போன்றவை தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கும். அதே வேளையில் அப்சிசிக் அமிலம் மற்றும் எத்திலின் போன்றவை தாவர வளர்ச்சியை தடை செய்கிறது. மொத்தம் 5ல் 3 தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கும், 2 தாவர வளர்ச்சியை தடை செய்யும் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு வி சி த ஆக்சினை பற்றி நம்ம சொல்லணும். ஆக்சின்ஸ்னால் என்ன? ஆக்சின்ஸ் ஜிகே ஆக்சின்ஸ் டு க்ரோ அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு பிளான்ட்ஸ் ஹார்மோன்ஸ் டிஸ்கவர்டு த டேம் ஆக்சின்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை கால் அப்படின்னா கால் அண்ட் ஹேகன் ஸ்மித். ஆக்சின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு அட் த டிப் அண்ட் ஸ்டெம் அண்ட் ரூட் ஃப்ரம் வேர் த மைக்ரேட் டு ஜோன் ஆஃப் எலாங்கேஷன். தாவர ஹார்மோன்கள் முதலிலே கண்டுபிடிக்கப்பட்டவை ஆக்சின்களாகும். ஆக்சின் என்ற சொல்லை கால் மற்றும் ஹாஜன் ஸ்மித் ஆகியோர் அறிமுகம் செஞ்சாங்க. ஆக்சின்கள் வேர் மற்றும் தண்டினுடைய நுனியிலே உற்பத்தி செய்யப்பட்டு அங்கிருந்து அவை நீட்சி பகுதிக்கு நகர்கிறது. அதற்கு அடுத்தபடியாக என்ன பண்ணாங்கன்னா, சார்லஸ் டார்வின் இன் 1880 அப்சர்வ்டு யூனிலேட்டரல் growth அண்ட் கர்வேச்சர் ஆஃப் த கேனரி கிராஸ் பெலாரிஸ் கிளாரியசஸ் அப்படின்னு சொல்லி பேர். கனாரியசன்ஸ் அப்படின்னு பெலாரியஸ் கனாரியன்சிஸ் அப்படின்ற தாவரத்தில் முளைக்குருத்து உருவானதை கோலியோப்டைல்ஸ். ஹி கேம் டு கன்க்ளூஷன் தட் சம் இன்ஃப்ளூயன்ஸ் வாஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் த டிப் ஆஃப் த கோலியோடைப் டு த பேசல் ரீஜன். த இன்ஃப்ளூயன்ஸ் வாஸ் லேட்டர் ஐடென்டிஃபைடு த ஆக்ஷன் பை வெண்ட். வளர்வதையும் வளைவதையும் கண்டறிந்தார். அவர் முளைக்குருத்து உரையினுடைய நுனியிலிருந்து அடிப்பகுதிக்கு ஒரு விதமான ஆதிக்க பொருள் கடத்தப்படுகிறது என்ற முடிவுக்கு வந்தார். இந்த ஆதிக்க பொருள் தான் ஆக்சின் என பின்னர் வெண்ட் என்ற அறிஞரால் அடையாளம் காணப்பட்டது. அதற்கு பெயர் வெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஃப்ரம் வால்மர்ட் வெண்ட் 1903 to 1990, a Dutch biologist demonstrated the existence of an effect of axin plants. He did arise the experiment of அவெனா கோலியோடிப்ஸ். அவினா முளைக்குருத்திலிருந்து அந்த சோதனையை அவர் செய்ய ஆரம்பித்தார். இன் திஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஹி ரிமூவ்ட் த டிப்ஸ் ஆஃப் த அவெனா கோலியோடைப்ஸ். த கட் டிப்ஸ் டிட் நாட் grow, indicating that the tips produced something essential for growth. In his second experiment, he placed the agar blacks, agar துண்டை on the decapitated coleoptile tips. The coleoptile tips did not show any response. In his next experiment, he placed the detached coleoptile tips on agar blacks. After an hour, he discarded the tips and placed the agar block on the decapitated coleoptile in a groove state of the indicating that some chemical had diffused from the cut of the coleoptile tips into the agar block, which stimulated the growth. என்ன சொன்னார் அப்படின்னாச்சுன்னா, வெண்ட் ஆய்வில் ஃபஸ்ட்டு பிரிட்ஸ் வால்மார்ட் வெண்ட் 1903 1990 டச் நாட்டு உயிரில் அறி தாவரவியல் ஆக்சின் இருப்பதையும் அதன் விளைவுகளையும் விளக்கினார். அதனால் அவினா முளைக்குருத்து உரையில் வரிசை கிரமமான பல ஆய்வுகளை மேற்கொண்டார். தனது முதல் ஆய்வில் பார்த்தீங்கன்னா, அவினா தாவரத்தினுடைய முளைக்குருத்து உரையினுடைய நுனியை நீக்கினார். நுனி நீக்கப்பட்ட முளைக்குருத்து உரை வளரலை. இது வளர்ச்சிக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் முளைக்குருத்து உரையின் நுனியில் உருவாக்கப்பட்டது என்பதை காட்டியது. இரண்டாவது ஆய்வில் அகார் துண்டை நுனி நீக்கப்பட்ட முளைக்குருத்து உரையின் மீது வச்சார். முளைக்குருத்து உரையின் நுனியில் எவ்வித பதில் விளைவையும் காட்டவில்லை.
அவர் தனது அடுத்த ஆய்வில் முளைக்குருத்து உரையினுடைய வெட்டி எடுத்துட்டு அதனை அகார் துண்டத்தின் மீது எடுத்து வச்சார். 1 மணி நேரத்துக்கு பின்னாடி நுனி நீக்கிவிட்டு அகார் துண்டை நுனி நீக்கப்பட்ட முளைக்குருத்து உரையின் மீது வைத்தார். அது நேராக வளர்ந்தது. இந்த ஆய்வானது முளைக்குருத்து உரையின் நுனியிலிருந்து அகார் துண்டுக்குள் ஊடுருவி சென்ற ஏதோ ஒரு வேதிப்பொருள் தான் வளர்ச்சியை தூண்டியது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. தன்னுடைய ஆய்வுகளிலிருந்து ஃப்ரம் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவர் பேர் வெண்ட் கன்க்ளூடட் தட் த கெமிக்கல் டிஃப்யூஷன் from the tip of the coleoptiles was responsible for growth and he named as axin, meaning as to grow. ஆய்வுகளிலிருந்து அவர் முளைக்குருத்து உரையினுடைய நுனியிலிருந்து ஊடுருவிய வேதிப்பொருளை வளர்ச்சிக்கு காரணம் என்று வென்று முடிவு செய்தார். அந்த வேதிப்பொருளுக்கு பேர் ஆக்சின் என்று பெயரிட்டார். அந்த பொருள் ஆக்சின்னா வளர்ச்சி அப்படின்ற விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சார். படம் அதற்கு தகுந்தாற் போல் நமக்கு இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க. தென் டைப்ஸ் ஆஃப் ஆக்சின்ஸ். நேச்சுரல் ஆக்சின்ஸ், இயற்கை ஆக்சின்ஸ். ஆக்சின்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த பிளான்ஸ் ஆர் கால்டு நேச்சுரல் ஆக்சின்ஸ். எக்ஸாம்பிள் IAA, இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி பேர். அடுத்து சிந்தட்டிக் ஆக்சின்ஸ். செயற்கை ஆக்சின்ஸ் என்னென்னா ஆர்டிஃபிஷியலி சிந்தடைசைஸ்டு ஆக்சின்ஸ் that have properties like axin are called as a synthetic axins. எக்ஸாம்பிள் 2,4-D, 2,4-டைக்ளோரோபினாக்சி அசிட்டிக் ஆசிட். 2 விதமான ஆக்சின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறார். ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் ஆக்சின்ஸ். ஆக்சின்களுடைய வாழ்வியல் விளைவுகளை பற்றி என்ன அப்படின்றத சொல்லணும். ஆக்சின்ஸ் பிரிங் அபவுட் த வெரைட்டி ஆஃப் ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட் இன் டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் அண்ட் த பிளான்ட் பாடி. வாழ்வியல் விளைவுகள் இருக்குது. ஆக்சின்ஸ் ப்ரொமோட்ஸ் த எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம்ஸ் அண்ட் கோலியோப்டைல் விச் மேக்ஸ் தம் டு க்ரோ. ஆக்சின்ஸ் இன்டியூஸ் ரூட் ஃபார்மேஷன் அட் லோ கான்சன்ட்ரேஷன் அண்ட் இன்ஹிபிட் அட் த ஹையர் கான்சன்ட்ரேஷன். தடை செய்யக்கூடியது. த ஆக்சின் ப்ரொடியூஸ்டு பை த அபிக்கல் பட்ஸ் suppress growth of lateral buds in this called apical dominance. நுனி ஆதிக்கம் என்ற ஒரு வேலையை செய்கிறது. seedless fruits without fertilization are induced by the external application of the axins. parthenocarpic, விதைகளற்ற கனிகள். எக்ஸாம்பிள்ஸ் watermelon, grapes, lime. Axins prevent the formation of abscission layer, அதாவது உதிர்தல் அடுக்கு அப்படிங்கக்கூடிய விஷயம். இயற்கை ஆக்சின் என்பது தாவரங்களிலே உற்பத்தி செய்யப்படும் ஆக்சின்கள் இயற்கை ஆக்சின் அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு இண்டோல் 3 அசிட்டிக் அமிலம். செயற்கை ஆக்சின் ஒத்த பண்புகளை கொண்ட செயற்கையாக தயாரிக்கப்படும் ஆக்சின்கள் செயற்கை ஆக்சின். 2,4-D டைக்ளோரோபினாக்சி அசிட்டிக் ஆசிட். ஆக்சினுடைய வாழ்வியல் என்ன அப்படின்னா தாவரங்களுடைய பல்வேறு பாகங்களிலே ஆக்சின்கள் பல வகையான வாழ்வியல் விளைவுகளை உருவாக்குகிறது. அது பார்த்தீங்கன்னா ஆக்சின்கள் தண்டு மற்றும் முளைக்குருத்தினுடைய நீட்சியை ஊக்குவித்து அவற்றை வளரச் செய்கிறது. அதான் ஃபஸ்ட்டு. ஆக்சின் ப்ரமோட் த எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் கோலியோப்டைல் விச் மேக்ஸ் தம் டு க்ரோ. குறைந்த செறிவிலே ஆக்சின்கள் வேர் உருவாதலை தூண்டுகின்றன. அதிக செறிவிலே வேர் உருவாதலை தடை செய்கிறது. ஆக்சின் இன்டியூஸ்டு ரூட் ஃபார்மேஷன் அட் லோ கான்சன்ட்ரேஷன் அண்ட் இன்ஹிபிட் தடை செய்கிறது ஹையர் கான்சன்ட்ரேஷனில். நுனிமுட்டுகளிலே உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஆக்சின்கள் பக்கவாட்டு மொட்டுக்களும் வளர்ச்சியை தடை செய்கிறது. இதற்கு நுனி ஆதிக்கம் என்று பெயர். அப்பிக்கல் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஆக்சின்களை தெளிப்பதால் கருவுறுதல் நடைபெறாமலே விதையில்லா கனிகள் உருவாகிறது. அதற்கு பேர் கருவுரா கனிகள். அதுக்கு பேர் தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க பார்த்தனோகார்பிக் அப்படின்னு சொல்லிட்டு. தர்பூசணி, திராட்சை, எலுமிச்சை போன்றவை. ஆக்சின்கள் உதிர்தல் அடுக்கு உருவாதலை தடை செய்கிறது. அப்சிஷன் லேயரை உருவாத தடை செய்கிறது. அதற்கு அடுத்தபடியாக மோர் டு நோ டு யூ நோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபீனாசிக் அசிட்டிக் ஆசிட் PAA அண்ட் இண்டோல் 3 அசிட்டோநைட்ரைல் and natural axins indole 3 butyric acid, indole 3 propionic acid, alpha naphthalene acetic acid, 2,4-D and 5T, 2,4,5 trichlorophenic acetic acid and some of the synthetic axins. இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய அமிலங்களுடைய பெயர்கள். அவைகளை தனித்தனியாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சைட்டோகைனின் என்னென்ன வேலைகளை செய்யுது. சைட்டோ அப்படின்னா செல் அப்படின்னு சரி, கைனசிஸ் அப்படின்னா டிவிஷன் சொல்லி சேரு. ஆர் த பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஆர் ப்ரமோட் செல் டிவிஷன் ஆர் சைட்டோகைன்ஸ் இன் த பிளான்ட் செல். இட் வாஸ் ஃபஸ்ட் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஹெர்ரிங் ஃபிஷ் ஸ்பெம். அதாவது ஹெர்ரிங் அப்படிங்கிற ஒரு மீனுடைய விந்திலிருந்து கொண்டு வந்தாங்க. Jatin was the cytogenin isolated from Giamase. Cytogenin is found abundantly in liquid endosperm of coconut. தாவர செல் பகுப்பு அல்லது சைட்டோகனின் நிகழ்வை ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன்களே சைட்டோகனின் ஆகும்.
சைட்டோஸ் அப்படிங்கிற செல்லு, கைனசிஸ்னா பகுப்பு, இவை முதல்ல ஹெர்ரிங் மீன் விந்து செல்களிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டது. சியாட்டின் என்பது சியாமேஸ் மக்காச்சோளம் தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சைட்டோகைனின் ஆகும். சைட்டோகைனினுடைய தேங்காயினுடைய இளநீரிலே அதிகமாக காணப்படக்கூடியது. ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் சைட்டோகைனின். சைட்டோகைனின் இன்டியூஸ்டு செல் டிவிஷன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சின். ஆக்சின்கள் இருக்கும் பொழுது சைட்டோகைனின் செல் பகுப்பை சைட்டோகைனின் தூண்டுகிறது. அடுத்ததாக சைட்டோகைனின் ஆல்சோ காஸ் செல் என்லார்ஜ்மெண்ட். சைட்டோகைனின் செல்களை நீட்சி அடைய செய்கிறது. Both axin and cytokinin are essential for formation of new organs from the callus in tissues culture. மார்போஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லி பேர். திசு வளர்ப்பு முறையிலே கேலஸிலிருந்து புதிய உறுப்புகள் போன்ற ஆக்சின்களை சைட்டோகைனின்களுக்கு தேவைப்படுகின்றன. உருவ தோற்றவியல் உருவாக்குவதில் சைட்டோகைனின் ப்ரொமோட் த growth of lateral buds even in the presence of apical bud. நுனிமுட்டு இருக்கும் பொழுதே பக்கவாட்டு முட்டினுடைய வளர்ச்சியை சைட்டோகைனின்கள் ஊக்குவிக்கிறது. அப்ளிகேஷன் ஆஃப் சைட்டோகைனின் டிலேஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஏஜினிங் இன் பிளான்ஸ். திஸ் இஸ் கால்டு ரிச்மாண்ட் லாங் எஃபெக்ட். சைட்டோகைனினை பயன்படுத்தும் பொழுது தாவரங்கள் முதுமை அடைவது தாமதப்படுத்தப்படுகிறது. இதற்கு ரிச்மாண்ட் லாங் விளைவு என்று பெயர். அதற்கு அடுத்தபடியாக இருப்பது ஜிப்ரலின்ஸ். ஜிப்ரலின்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, ஜிப்ரலின்ஸ் ஆர் த மோஸ்ட் அபிடன்ட்லி ஃபவுண்ட் plant hormones. Grusova observed Bakane disease and foolish seeding disease in rich crops. This internodal elongation, the rise was caused by fungus Gibberella fujikurili. The active substance was identified as gibberellic acid. ஜிப்ரலின்களே அதிக அளவு காணப்படக்கூடிய தாவர ஹார்மோன்களில் குருசோவா நெல் பயிரிலே பெக்கானா நோய் அல்லது கோமாளித்தனமான நோயை கண்டறிந்தார். நெல்லினுடைய கணுவிடை பகுதியினுடைய இத்தகைய நீட்சி ஜிப்ரில்லா பியூஜிகுராய் மற்றும் பூஞ்சையிலால் ஏற்பட்டது. இதற்கு காரணமான செயல் திறன் வாய்ந்த பொருள் ஜிப்ரலிக் அமிலம் என அடையாளம் காணப்பட்டது. அப்போ இந்த ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் ஜிப்ரலின்ஸ் என்ன, அதனுடைய வாழ்வியல் விளைவுகள் என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன் ஆஃப் ஜிப்ரலின்ஸ் ஆஃப் த பிளான்ட் ஸ்டிமுலேட் த எக்ஸ்ட்ராடினரி எலாங்கேஷன் ஆஃப் த இன்டர்னோடு கார்ன் அண்ட் பியா. மக்காச்சோளத்திலையும் பட்டாணியிலையும் அதனுடைய கனிவிட பகுதியிலே அசாதாரண நீட்சியை தூண்டக்கூடிய வேலைகளை செய்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரோசட் பிளான்ட்ஸ் நெருங்கிய இலையடுக்கம் கொண்ட வித் ஜிப்ரலின் இன்டியூஸ்டு சடன் ஷூட் elongation followed by the flowering, this called bolting. நெருங்கிய இலையடுக்கம் கொண்ட தாவரங்களின் மீது ஜிப்ரலினை தெளிக்கும் பொழுது திடீரென தண்டு நீட்சி அடைவதும் அதனை தொடர்ச்சியாக மலர்தல் நிகழ்கிறது. இதற்கு போல்ட்டிங் அப்படின்னு சொல்லி பேர். ஜிப்ரலின் ப்ரொமோட் ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் ஃப்ளவர் மோனோசைக்கஸ் பிளான்ஸ் குக்கர்பிட்ஸ் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் ஜிப்ரலின்கள் இரு பாலின தாவரங்களிலே ஓரில தாவரங்களில் ஆண் மலர்கள் தோன்றுவதை ஊக்குவிக்கிறது. இதற்கு வெள்ளரி கொக்கர்பிட் அப்படி இருக்குது. அடுத்து ஜிப்ரலின் பிரேக் டார்மன்சி உறக்க நிலையை அடைகிறது ஆஃப் த பொட்டேட்டோ டியூபர்ஸ். ஜிப்ரலின்களை உருளைக்கிழங்கினுடைய உறக்க நிலையை நீக்குகிறது. அடுத்து ஜிப்ரலின் ஆர் எஃபிஷியன்ட் தேன் ஆக்சின்ஸ் இன் த இன்டியூசிங் ஃபார்மேஷன் ஆஃப் சீட்லெஸ் ஃப்ரூட் parthenocarpic fruits, development of fruits without fertilization, example tomato. விதைகளற்ற கனிகளை கணுவுரா கனிகளை ஒரு கருவுறுதாமலே நடைபெறக்கூடிய தூண்டுவதிலே ஆக்சின்களை விட ஜிப்ரலின் வந்து பார்த்திங்கன்னா திறமை மிக்கவை அப்படிங்கிறது தான் எடுத்துக்காட்டு. தக்காளி இதற்கு எடுத்துக்காட்டுகளாக சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அப்சிசிக் ஆசிட். அப்சிசிக் ஆசிட் ABA இஸ் த growth inhibitor which regulates the abscission and dormancy. It increases tolerance of plants to various kinds of stress. So it is also called as a stress hormone. It is found in the chloroplast of plants. பசுங்கணிகத்தில் ஏற்படக்கூடியது. அப்சிசிக் அமிலம் முதிர்தல் மற்றும் உறக்க நிலையை ஒழுங்குபடுத்துவதிலே வளர்ச்சி அடக்கியாகும். இது பல்வேறு வகையான இறுக்க நிலைகளுக்கு எதிராக தாவரங்களில் சகிப்புத்தன்மை அதிகரிக்கிறது. எனவே இது இருக்குநிலை ஹார்மோன் என அழைக்கப்படுகிறது. தாவரங்களுடைய பசுங்கணிகளிலே இந்த ஹார்மோன் காணப்படுகிறது. இதனுடைய வாழ்வியல் விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ABA ப்ரொமோட் த ப்ராசஸ் ஆஃப் அப்சிசிஷன் உதிர்தல் அப்படின்னு பேர். செப்பரேஷன் ஆஃப் லீவ்ஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த பிரான்ச்சஸ். ABA உதிர்தல் நிகழ்வு இலைகள் மலர்கள் மற்றும் கனிகள் ஆகியவை கிளைகளிலிருந்து தனித்து உதிர்ந்து விடுவதை ஊக்குவிக்கிறது. டியூரிங் வாட்டர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ரவுட்
கண்டிஷன்ஸ் ஏபிஏ காசஸ் ஸ்டொமட்டல் க்ளோஷர். நீர் இறுக்கம் மற்றும் வறட்சி காலங்களில் ஏபிஏ வந்து இலை துளைகளை மூடச் செய்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏபிஏ ப்ரொமோட்ஸ் சென்சன்ஸ், அதாவது சென்சன்ஸ்னால் மூப்படைதல் அப்படின்னு சொல்லி பேர். இந்த லீவ்ஸ் பை த காசிங் லாஸ் ஆஃப் குளோரோஃபில். ஏபிஏ இலைகள் பச்சையத்தை இழக்கச் செய்து மூப்படைவதை ஊக்குவிக்கிறது. ஏபிஏ இன்டியூஸ்ட் பட் டார்மன்சி டுவர்ட்ஸ் த அப்ரோச் த வின்டர் இன் ட்ரீஸ் லைக் பிரிட்ஜ். பிரிட்ஜ் மீன்ஸ் உறக்கத்தை தூண்டுகிறது. குளிர்காலங்களிலே போது பிரிட்ஜ் போன்ற மரங்களிலே ஏபிஏ மொட்டு உறக்கத்தை தூண்டுகிறது. ஏபிஏ இஸ் த பவர்ஃபுல் இன்குபேட்டர்ஸ் ஆஃப் லேட்ரல் பட் growth இன் டொமேட்டோ. தக்காளி தாவரத்திலே ஏபிஏ பக்கவாட்டு மொட்டினுடைய வளர்ச்சியை தடை செய்யும் வீரியமிக்க வளர்ச்சி அடக்கி ஆகும். அடுத்ததாக இருக்கக்கூடியது எத்திலின். எத்திலின் வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, இதுக்கு ஒரு நடுவில் ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து எத்திலின். எத்திலின் வந்து பார்த்திங்கன்னா, எத்திலின் இஸ் த gaseous plant hormone. It is a growth of inhibitors. It is mainly concentrated with maturation and ripening the fruits. Maximum synthesis of ethylene occurs during the ripening of fruits like apples, bananas and melons. எத்திலின்ங்கிறது ஒரு வாயு நிலையிலே உள்ள தாவர ஹார்மோன். இது ஒரு வளர்ச்சி அடக்கி. இது பொதுவாக கனிகள் முதிர்ச்சி அடைவதிலும் பழுப்பதிலும் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. ஆப்பிள், வாழை, தர்பூசணி போன்ற தாவரங்களுடைய கனிகள் பழுக்கும் பொழுது அதிக அளவு எத்திலின் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய வாழ்வியல் எப்படி இருக்குன்னா, எத்திலின் ப்ரமோட்ஸ் த ரீபைனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். எத்திலின் கனிகள் பழுப்பதை ஊக்குவிக்கிறது. எடுத்துக்காட்டு தக்காளி, ஆப்பிள், மா, வாழை. எத்திலின் இன்ஹிபிட்ஸ் த எலாங்கேஷன் ஆஃப் த ஸ்டெம் அண்ட் ரூட் இன் டைகாட்ஸ். எத்திலின் இருவித்திலை தாவரங்களிலே வேர் மற்றும் தண்டு நீட்சி அடைவதை தடை செய்கிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, எத்திலின் ஹாஸ்டின்ஸ் இன் த சென்சிசன்ஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். எத்திலின் இலைகள் மற்றும் மலர்கள் மூப்பு அடைவதை வயதாவதை தடுக்கிறது. எத்திலின் ஸ்டிமுலேட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் அப்சிசிக் ஜோன். உதிர்தல் அடுக்கு உண்டாவதை இன் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். திஸ் லீட்ஸ் டு ப்ரீ மெச்சூர் ஷீல்டிங். அப்படின்னா எத்திலின் இலைகள், மலர்கள் மற்றும் கனிகள் உதிர்தல் அடுக்கு உறுதியாவதை தூண்டுகிறது. இதனால் இவை முதிர்ச்சி அடையும் முன்னரே உதிர்ந்து விடுகிறது, ப்ரீமெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே. எத்திலின் பிரேக் த டார்மென்சி ஆஃப் த பட்ஸ், சீட்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஆர்கான்ஸ். மொட்டுக்கள், விதைகள் உறக்கத்தை நீக்குகிறது. இவை அனைத்துமே தாவரங்களிலே நடைபெறக்கூடிய விஷயங்கள். முழுமையாக நாம் இப்போ பார்த்துருக்கோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, மனித உடலிலே நடைபெறக்கூடிய டக்லட்ஸ் கிளான்ஸ், எண்டோகிரைன் கிளான்ஸ், ஹியூமன் எண்டோகிரைன் கிளான்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Endocrine glands in animals possess a versatile communication system to coordinate biological functions. Exocrine glands and endocrine glands are two kinds of glands found in animals. Endocrine glands are found in different regions of the body of animals as well as the human beings. These glands are ductlets. என்ன சொல்ல வராங்க அப்படின்னாச்சுன்னா, விலங்கினங்களிலே நாளமில்லா சுரப்பிகள் மற்றும் நாளமில்லா சுரப்பிகள் என இரு வகையான சுரப்பிகள் காணப்படுகின்றன. நாளமில்லா சுரப்பிகள் மனிதர்களும் விலங்குகளின் உடலிலும் பல்வேறு இடங்களிலே அமைந்துள்ளன. இவற்றில் நாளங்கள் இல்லாதனால இவை நாளமில்லா சுரப்பிகள் என அழைக்கப்படுகிறது. இவற்றின் சுரப்புகள் ஹார்மோன்கள் என அழைக்கப்படுகிறது. நாளங்கள் இல்லாதனால நாளமில்லா சுரப்பின்னு சொல்கிறோம். Their secretion are called hormones which are produced in minute quantities. ஹார்மோன்கள் என அழைக்கப்படுகிறது. மிக குறைவான அளவு சுரக்கும் இவை. The secretion diffuse into blood stream and are carried into distant parts of the body. இரத்தத்திலே பரவுவதன் மூலம் உடலினுடைய தொலைதூர பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. இவை குறிப்பிட்ட உறுப்புகளிலே செயல்படுகின்றன. இத்தகைய உறுப்புகள் இலக்கு உறுப்புகள் என குறிப்பிடப்படுகிறது. They act on a specific organs which are referred by the target organs. இலக்கு உறுப்புகள் என அழைக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக த பிரான்ச் ஆஃப் பயாலஜி விச் டீல்ஸ் வித் ஸ்டடி ஆஃப் எண்டோகிரைன் கிளான்ஸ் அண்ட் இட்ஸ் physiology is known as endocrinology. தாமஸ் அடிசன் இன் known as the father of endocrinology. English physicist W.M. Bayliss and E.H. Starling are introduced the term hormone in 1909. They first discovered the hormone secretion. Hormone சுரத்தல் என்பதே செக்ரீட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை 1909 தான் அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக the exocrine glands have a specific duct to carry their secretion. Examples: salivary glands, mammary glands and sweat glands.
நாளமுள்ள சுரப்பிகள் சுரக்கும் பொருளினை எடுத்துச் செல்ல நாளங்கள் உள்ளன. எடுத்துக்காட்டு உமிழ்நீர் சுரப்பிகள், பால் சுரப்பிகள், வேர்வை சுரப்பிகள் உள்ளது. என்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் பிரசன்ட் இன் த ஹியூமன் அண்ட் அதர் வெர்டிபிரேட்ஸ் ஆர். முதுகெலும்பு மனிதர்களுமே பிற முதுகெலும்புகளும் காணப்படக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிட்யூட்ரி கிளாண்டு, பிட்யூட்ரி சுரப்பி. அடுத்து தைராய்டு சுரப்பி, தைராய்டு கிளாண்டு. பேராதைராய்டு சுரப்பி, பேராதைராய்டு கிளாண்டு. பேங்க்ரியாஸ், பேங்க்ரியாஸ் மீன்ஸ் கணைய சுரப்பி, இதில் இருக்கக்கூடிய லாங்கர்கான் திட்டுக்கள். அட்ரினல் கிளாண்டு, அட்ரினல் கார்டெக்ஸ் அண்ட் அட்ரினல் மெடுல்லா. அதுக்கு அடுத்தபடியாக இனப்பெருக்க சுரப்புகள் கோனாட்ஸ் அப்படின்னா டெஸ்ட் அண்ட் ஓவரி. அடுத்தது தைமஸ் கிளாண்டு, தைமஸ் சுரப்பி. இவை அனைத்துமே நாளமில்லா சுரப்பிகள். இந்த நாளமில்லா சுரப்பிகளை பற்றி அடுத்த காணொளியில் நாம் காண்போம். நன்றி, வணக்கம்.